வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் நிறையா பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய டவுட்டு, நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ சேவிங்ஸ் வீடியோ போட்டாலும் ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை மெயில் பண்ணுவாங்க. நான் சேமித்து வைக்கிறேன், எப்படி சேமித்து வச்சாலும் எனக்கு வந்து சேமிப்பு கரைஞ்சிருது, செலவு ஏதாவது ஒரு செலவு வந்து எனக்கு வந்துடுது, அதனால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைய கேட்டால் இதுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து இந்த சுச்சுவேஷனை தவிர்த்தரலாம். தடையின்றி தொடர்ச்சியாக சேமிக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுவும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் உறுதியாக இருக்கணும். நீங்கள் வந்து எந்தெந்த சூழ்நிலையிலலாம் உங்களோட சேமிப்பு கரையும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு வேர்டு மிஸ் பண்ணாமல் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ முடிவில் நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இந்த ரீசனை மறுபடியும் சொல்லவும் மாட்டீங்க, கேட்கவும் மாட்டீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாத செலவுக்கு நீங்கள் பணம் எடுக்கிறீங்க, பட்ஜெட் போடுறீங்க, எல்லாமே ஓகே. நீங்கள் செலவுக்கு எடுத்து வைக்கிற பணத்தில் மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ணணும். அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் போடுங்க. அதாவது இப்போ நீங்கள் குடும்பம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் என்னென்ன செலவு வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். மளிகை சாமானாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதம் நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு ப்ரியராக தெரியும். இந்த மாதிரி அந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரியராக தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட்டை போட்டுட்டு அந்த பட்ஜெட்டை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். செலவுக்கு நான் எடுத்து வச்சிட்டேன்னா அதுதான்ப்பா பணம், அதை தவிர்த்து என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. நீங்கள் போடுற பட்ஜெட்டில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வந்து எதிர்பார்க்காம எனக்கு வந்து ஒரு செலவு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்கள் பட்ஜெட்டில் எமர்ஜென்சி ஒரு அவசர செலவுக்குன்னு சொல்லி பணம் எடுத்து ஒதுக்கி வச்சுருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது தான் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு சேமிப்பை வந்து கையை வைக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட்டில் எமர்ஜென்சி செலவுக்குன்னு நீங்கள் பணம் எமர்ஜென்சி செலவுக்குன்னு எந்த பணமும் எடுத்து வைக்காமல் நீங்கள் பட்ஜெட் போட்டிருந்தீங்கன்னா இனி அதை செய்யாதீங்க. உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு ஒவ்வொரு மாதமும் எடுத்து வச்சுக்கோங்க. 1000மோ 2000மோ வந்து எப்போதுமே கையில் இருக்கணும். எல்லா மாதமும் எமர்ஜென்சி வராது. இப்போ ஒரு மாதம் வந்துச்சுன்னா அடுத்த மாதம் வராது. அப்போ வராத மாதத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணிடக்கூடாது. அந்த எமர்ஜென்சி கவர் அப்படியே இருக்கணும். அடுத்த மாதம் பட்ஜெட் போடும்போது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைக்கணும். 3 மாதம் 4 மாதம் எடுத்து வைக்கணும். எப்போ எமர்ஜென்சி வருதோ அப்போதைக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் சேமிப்பில் வந்து கையை வைக்க வேண்டிய அவசியமே வராது. நிறைய பேர் வந்து ஒரு அவசர செலவுக்குன்னு பணம் எடுத்து வைக்காது தான் வந்து காரணம். அதுவுமே உங்கள் செலவு கணக்கில் தான் பட்ஜெட்டில் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எடுத்து வச்சுருக்கணும். ஓகேவா, சேமிப்பு இல்லாமல். அதுக்கப்புறம் இது இல்லாமல் நீங்கள் வந்து பணம் சேர்க்குறீங்க, ஆனாலுமே வந்து எனக்கு சேமிப்பு கரைஞ்சிருது, பிரச்சனை ஆகுது அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் சேமிக்கிறத வந்து ரகசியமாக சேமிக்கணும். நான் இவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன், நான் அவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ மற்றவங்ககிட்டையோ சொல்கிறது தான் முக்கியமான காரணம். நீங்கள் வந்து சேமிச்சிட்ருக்கீங்க, அவங்ககிட்ட இவ்வளோ பணம் சேர்ந்துட்டுருக்குன்னு நீங்கள் மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவசர தேவை வரும்பொழுது உங்ககிட்ட நீங்கள் கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் சேமிச்சிட்ருக்க விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, வாயை திறந்து சொல்லிட்டீங்க. அது கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாருக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கனாலும் அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு செலவு வரும்போது அவங்கள கேட்க தான் வந்து செய்வாங்க. அப்போ அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் சீக்ரெட்டாக சேவ் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் வந்து நீங்கள் வந்து சில பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் சேமிச்சுக்கிட்டே வருவாங்க. டக்குன்னு ஏதோ ஒரு அவசர செலவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அசால்ட்டாக ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணியோ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியோ டக்குன்னு பணத்தை எடுத்து ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விடுவாங்க, இல்லை ஏடிஎம்மில் பணம் எடுப்பாங்க. இப்போ என்கிட்ட அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, ஏடிஎம் இல்லை, நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டும் நெட் பேங்க்கும் இல்லை அப்படின்னா பேங்க்கில் போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்குன்னு மெனக்கெட்டு போக மாட்டீங்க. அப்போ அந்த செலவு அவசியம்னா மட்டும்தான் அதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணுவோம். இல்லை ஒரு அனாவசிய செலவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுக்காக போய் நிற்கணுமான்னு. ஸோ ஏடிஎம் கார்டும் நெட் பேங்கிங்கும் தயவுசெய்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வச்சுக்காதீங்க. இது மூலமாக உங்கள் சேமிப்பு கரையிறத தவிர்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் ஜிபே வந்து தயவுசெய்து இந்த ஆப்பை எடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, நம்ம ஜிபே அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
டக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டக்குன்னு ஒரு யோசிக்காமல் ஒரு விஷயத்த நம்ம வாங்குறப்ப உடனே பே பண்ணிடுவோம். ஸ்கேனர்லேயோ ஜிபேலையோ பே பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்து வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் யோசிப்போம், ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு. ஸோ இப்போ ஜிபே இருக்கிறதுனால தேவையில்லாத செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். உங்கள் சேமிப்பு கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வேளை எனக்கு ஜிபே அவசியம், நிறைய பில்ஸ் நான் பே பண்ணுறேன்னா அதில் தேவைப்படுற அமௌண்ட்டை மட்டும் வச்சுட்டு சேவிங்ஸ்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஜிபே வச்சுக்காதீங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் பணத்தை செலவாகிறத தவிர்க்கலாம். அடுத்து சில பேர் உண்டியலில் சேர்ப்பாங்க. எனக்கு அதுதான் தோதாக இருக்குது, நான் சிறு சிறு சேமிப்பை தான் நான் செய்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு மோல்டட், அதாவது மூடி இல்லாத ஒரு உண்டியலை வாங்கிக்கிங்க. எஸ்பெஷலி பிளாஸ்டிக் உண்டியெல்லாம் வாங்கிக்கிங்க. மண் உண்டியல் வாங்கினீங்கன்னா பூச்சி அரிப்பு வரும். நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க பூச்சி வருதுன்னு. நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபரே அதில் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கற்பூரத்தை உள்ளே போடுவாங்க அப்படின்னு. பட் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மோல்டடாக இருக்கும்ல, எங்கேயுமே அந்த உண்டியல் ஃபில்லானா மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் உண்டியெல்லாம் வாங்கிக்கிங்க. நான் இந்த மாதிரி உண்டியல் தான் நான் வாங்குவேன். இது ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் அறுக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் உண்டியல் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இடையில உங்களால் நீங்கள் நினச்சாலும் காசு எடுக்க முடியாது. கொஞ்சம் சேமிச்சுட்டு இருக்கும் பொழுது அவசரப்பட்டு நீங்கள் இதை உடைக்கவும் மாட்டீங்க. அதனால நான் இந்த மாதிரி க்ளோஸ்டு உண்டியல், மூடி இல்லாமல் ஒரு க்ளோஸ்டு உண்டியலாக இருந்துச்சு நான் சேமிச்சிருவேன்னா இதில் சேமிங்க. இல்லை நான் சொல்ல முடியாது இதையும் நான் எடுத்துடுவேன்னா, உங்களுக்கு ஒரே பெஸ்ட்டு ஆப்ஷன், மாதம் சிறு தொகை சேர்க்குறவங்க ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் பெஸ்ட்டு பேங்க்கில் 1 வருஷம் ஆர்டி தான் இருக்கும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அதை நீங்கள் எடுக்கவே முடியாது. நீங்கள் மாதம் ஒரு தொகையை இப்போ 500 கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 5 வருஷம் ஒவ்வொரு மாதம் 500 கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, என்னால் ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் எவ்வளவு சேமிக்க முடியுமோ, என்னால் நான் 1000 கம்பல்சரி சேமிச்சிடுவேன் அப்படின்னா ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த சேமித்த அந்த 1000 ரூபாயை கொண்டு போய் ஆர்டி அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. 5 வருஷம் கடன் போடிக்கிட்டே இருக்குன்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடாமல் இருக்க முடியாது. கமிட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் சிக்கிடுறீங்க. அதனால் இந்த ஆர்டியை சிறு சேமிப்பு பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சில சமயம் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு வரும், இல்லை நீங்கள் நல்லபடி சூப்பராக சேமிச்சிருவீங்க. சில பேர் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் 1 லட்சம் 2 லட்சம் சேமிப்பீங்க. இல்லை உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் வரும், இல்லை ஒரு போனஸ் வரும், ஒரு பல்க் ஒரு 50,000 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி ஒரு பல்க் அமௌண்ட் வருது, இல்லை நம்மளோட அப்பா அம்மா கொடுப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்குதுன்னா, அப்போ நீங்கள் கிடைச்ச அடுத்த செகண்டு நேராக பேங்க்குக்கோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டுருங்க. அந்த பல்க் அமௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது வாங்குவோம் இது வாங்குவோம் அப்படி வாங்கலாம் இது வாங்கலாம் அப்படின்னு செலவுக்கு நிறைய பேர் சுற்றி நமக்கு செலவு அந்த காசை கரைக்கிறதுல குறியாக இருப்பாங்க. இல்லை யாராவது கடன் கேட்டுருவாங்க. ஒன்று சீக்ரெட்டாக சேவ் பண்ணுங்கள். ஒரு பல்க் அமௌண்ட்டு நீங்கள் வந்துச்சுன்னா தயவுசெய்து யார்ட்டையும் சொல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுட்டிங்கன்னா உங்களோட பணம் சேஃப். இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து செலவு வந்துக்கிட்டே இருக்கும், அவங்க சேமிப்பை கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் நம்ம தான் புலம்புற மாதிரி ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த சூழ்நிலையில் ஈஸியாக உங்கள் சேமிப்பை கரைச்சிடுறீங்க, நான் நல்லா சேமிச்சுட்டு தான் வரேன், பட் ஆனால் நான் ஒரு கடைக்கு போகும்போதோ ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போகிறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு நெட்டில் சும்மா பார்த்துட்ருக்கேன், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாமல் சும்மா பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கிறப்ப என்ன அறியாமலே நான் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனை தவிர்த்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போகாதீங்க. மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஷாப்பிங் ஆப்பையும் என்ன செஞ்சுருங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். குழந்தைங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஹெல்தி ஃபுட்டுன்னு கொண்டாந்து வச்சு அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பணம் செலவாகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வராமல் பாதுகாக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்கள் உட்காந்து யோசிங்கன்னா, எந்தெந்த சுச்சுவேஷனில் நான் யோசிக்காமல் இம்பல்சிவாக நான் என் சேவிங்ஸ் எடுத்து செலவு பண்ணிடுறேன், அந்த சுச்சுவேஷன் என்னென்னு எழுதி வச்சு அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போகாமல் தவிர்த்து உங்களோட சேமிப்பை பாதுகாத்துக்கலாம். இதை தவிர்த்து வேறு வழி கண்டிப்பாக இல்லை. இதில் இருக்கக்கூடிய எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் சேமிக்கிறத யாராலையும் தவிர்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.